குடும்பத்துல மெயினா இருக்கிறது யாரு? கணவன், மனைவி, பிள்ளைகள். இப்ப கணவனுடைய ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, எபேசியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம் படிங்களா. புக் ஆஃப் எபேசியன்ஸ் சாப்டர் 5 வெர்ஸ் 29. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன், தன் சொந்த மாமிசத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாமிசத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். அல்லேலூயா. இதுல என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒவ்வொருவனும், அதாவது ஆணாக பிறந்த ஒவ்வொருவரும் என்ன செய்யணுமா? உழைத்து சம்பாதித்து தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். அல்லேலூயா. ஒரு பெண்ணுக்கு வரன் பார்க்கறாங்கன்னா எதை வச்சு பார்ப்பாங்க? மாப்பிள்ளை என்ன செய்யறாரு, என்ன படிச்சிருக்கிறாரு, என்ன வேலையில் இருக்கிறாரு, என்ன குணங்கள் இருக்கு, அதை பார்த்து தானே செய்வாங்க. பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பார்கள் இல்லையா? அப்படி நாம் பார்க்கும் பொழுது அந்த புருஷனானவன் என்ன செய்யணும்? ஒரு குடும்பத்தை நடத்துற அளவுக்கு அவன் தகுதி உள்ளவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி தகுதி இல்லாதவனுக்கு திருமணமே பண்ணி வைக்க கூடாது. ஆமென். அப்படி தகுதி இல்லாதவனுக்கு திருமணம் பண்ணி வச்சா என்ன ஆகும்? அவனுக்கு எதை பத்தியும் கவலை இருக்காது. எதை பத்தியும் அவர் வேலை என்ன? சாப்பிடுறது, தூங்குறது, சுத்துறது. ஆமென். அந்த தகுதி வரணும். என்ன வேதம் சொல்லுகிறது? ஒவ்வொரு கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாமிசத்தை, அப்படின்னு என்ன? மனைவியானவள் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். தனக்கு திருமணமாகி வருகிற மனைவியை என்ன செய்யணும்? போஷித்து காப்பாற்றக்கூடிய வகையிலே அவன் உழைக்கிறவனாக, பாடுபடுறவனாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஆக தேவ பிள்ளையே, ஒவ்வொரு ஆணும் என்ன செய்யணும்? ஒழுங்கா வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். நம்முடைய ஆலயத்தில் ஆரம்ப நாட்களில் சகோதரர்கள்லாம் சரியா வேலைக்கு போகாமல் இருந்தாங்க. நினைச்சா லீவு போட்டுக்குவாங்க. அவங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லி, ஆலோசனைகளை சொல்லி, படிப்படியாக சொல்லி, வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், உங்களுக்கு பொறுப்பு இருக்கு, எல்லாம் சொல்லி சொல்லி என்ன செய்யறாங்க? வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படியானால் ஆணினுடைய உழைப்பு அதிகமா இருக்கணும். காளையினுடைய வரத்தினாலே மிகுந்த பலன் உண்டு. இப்ப காளை என்று சொல்லும் பொழுது எப்படி காளைன்னு என்னதுங்க? நல்ல அது முற்ற மாடா இருக்கும், அதான் காளை. நம்ம ஊர் பக்கத்துல காங்கயம் இருக்குது. காங்கயம் காளைக்கு ஃபேமஸ் இல்லையா? இந்த ஜல்லிக்கட்டுல என்ன பண்றாங்க? காளை. இதுக்கு பலன் ஜாஸ்தி, வீரியம் ஜாஸ்தி. அப்படியானால் ஒவ்வொரு ஆண் என்ன செய்யணும்? உழைக்கணும், கடுமையா உழைக்கணும். யாக்கோபு பாருங்க என்ன செஞ்சாருங்க? தன் மாமனார் வீட்டுக்கு போய் தன் மனைவிக்காக 7 வருஷம் வேலை செஞ்சார். யாராவது வேலை செய்யறாங்களா? அப்படி சொல்லுங்க. செஞ்சா செய்யட்டும், செய்யாட்டி போனா கிடக்கட்டும். நம்ம போய் கடையில தின்ட்டு வந்துடுவோம். கடை சாப்பாடு உடலுக்கு கேடு. கவனிக்கிறீங்களா? யார் போய் சாப்பிடுவாங்க கடையில? சோம்பேறிகள் தான். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஆணுடைய வருமானம் குடும்பத்துக்கு தேவை. அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளை என்ன சம்பாதிக்கிறாங்க? பிள்ளைகள், பெண் என்ன சம்பாதிக்கிறா, பெண் என்ன வேலைக்கு போறா, அப்ப ஆணை பாதுகாத்துக்குவா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதல்ல. ஒவ்வொருவனும் தன் மாமிசத்தை போஷித்து போஷிக்கணும். அப்படின்னு என்ன செய்யணும்? சும்மா உட்காந்தா போஷிக்க முடியுமா? சொல்லுங்க. குளிருது அப்படின்னு சொல்லி போத்தி படுத்துட்ட முடியுமா? பாருங்க, பாஸ்டர் அம்மாவை திருமணம் பண்ணும்போது நான் ஒரு வேதாகம கல்லூரியில் டீச் பண்ணிருந்தேன், பைபிள் காலேஜில். பெரிய சொல்றதுக்கு எப்படி இருக்கும்? பைபிள் காலேஜில் டீச் பண்றாரு. ஆனால் மாசம் 1000 ரூபா தான் அங்கே சம்பளம். மாசம் எவ்வளோங்க? ஒன்லி 1000. இந்த சூழ்நிலை தான் திருமணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் பெற்றோர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சர்ச்சில் சும்மா ஜெப ஊழியம் தான். அங்கங்கே போய் சுவிசேஷம் சொல்ல கைப்பிரதி கொடுக்குறது, ஜெபிக்கிறது, இப்படி தான். அப்போ எந்த விதமான வருமானம் கிடையாது. அப்போது ஜெபம் மாத்திரம் நல்லா ஜெபம் பண்ணுவேன், அதிகமாக ஜெபம் பண்ணுவேன். அப்போ பெண் பார்க்க போகும்பொழுது பாஸ்டர் அம்மாவுடைய அப்பா கேட்டிருக்கிறாங்க, மாப்பிள்ளை என்ன செய்கிறாரு? அவர் இந்த மாதிரி பைபிள் காலேஜுக்கு போகிறார், 1000 ரூபா சம்பளம் கிடைக்கும், அவ்வளோதான். அப்போது நாங்கள் அங்கே போயிருக்கும் பொழுது பேசினாங்க. எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை அவர் பார்த்தாரு. என்ன இருக்கு? அந்த தம்பிக்குள்ள விசுவாசம் இருக்கு, கர்த்தர் நடத்துவார்ன்ற அந்த விசுவாசத்தை அவர் கண்டுபிடிச்சார். அவர் நல்ல ஒரு ஜெபிக்கிற ஐயா, ஜெபிக்கிற சகோதரன், ஆண்டவரை தேடுறவர். அவரு சில ஊழியங்களை செஞ்சவர். ஒரு சில பக்கம் அவங்க போய் என்ன பெற்றோர் பார்த்த பொழுது என்ன சொல்லிட்டாங்க? இவர் ஒரு மெயின் லைன் சர்ச்சில் பாஸ்டரா இருந்தா ஒரு சம்பளம் கிடைக்கும், அதுக்கும் வழி இல்லை, இவர் விசுவாசத்தில் நிற்கிறார், யார் இவருக்கு வழி நடத்துவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? கையை விரிச்சிட்டாங்க.
ஆனா இவரு என்ன பண்ணாரு, இந்த தம்பிக்குள்ள விசுவாசம் இருக்கு, கர்த்தர் நிச்சயமா நடத்தும். அப்ப நான் அவங்களை பார்த்து சொன்னேன், இப்போ ஒரு 1000 ரூபாய் தான் எங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. திருமணம் ஆகும் பொழுது 2 பேர் நாங்க ஆகிறோம். 2 பேர் ஆனாலும் கர்த்தர் எங்களை போஷிக்க வல்லவர். திருமணமாகி குழந்தைகள் பிறந்தாலும் அவர்களையும் ஆண்டவர் போஷிக்க வல்லவர். நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர் அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றோர் இடத்துல சொன்னேன். அந்த வார்த்தைகள் அவர்கள் பிடித்து கொண்டார்கள். அல்லேலூயா. அப்ப எங்களுக்கு திருமணமாகி நாங்கள் தனியாக, அதாவது திருமணமாகி குடும்பம் ஆயாச்சு. அப்ப என் பெற்றோரோடு கூட நாங்கள் இருக்கிறோம். அப்ப இருக்கும் பொழுது அவங்க என்னுடைய தாயாரும் தகப்பனாரும் சம்பளம் வாங்கிட்டு வந்து எங்க கையில கொடுத்துருவாங்க, நீங்க செலவு பண்ணுங்கன்னு சொல்லி. ஏன்னா இவங்க கையில வருமானம் இல்லையே, இவங்க கலங்கி போகக்கூடாதுன்னு சொல்லி. அப்ப அந்த நாட்கள்ல செலவு பண்ணி எல்லாம் கொடுத்தெல்லாம் போயிட்டு. ஆனாலும் எங்களுக்குள்ள என்னன்னா, நமக்குன்னு ஒரு காணிக்கை, ஒரு வருமானம் இருக்கணுமே, ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். இந்த விசுவாசம் தான் பாஸ்டர் மாட்டியும் ஊட்டி வளர்த்தோம். என்னுடைய தரிசனம் அழைப்பு என்னன்னா, திருமணமாகி வரும் பொழுது கணவன் மனைவியா இணைஞ்சு கர்த்தரை நோக்கி பார்த்தா ஊழியம் செய்யணும். எந்த வேலைக்கும் போகக்கூடாது, எந்த சைடு இன்கம்க்கும் போகக்கூடாது. 1 ரூபாய் எங்களுக்கு கிடைக்கிறதாலும் கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லணும் அப்படின்றது எங்களுடைய விசுவாசம், அறிக்கை. அதுக்கப்புறம் பாஸ்டர்மா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அதை நாங்கள் ரிசைன் பண்ணிட்டு 2 பேரும் ஜெபந்தான். இப்போ முதல் முறையாக சபை ஆரம்பிச்சு 2003 நவம்பரில் தான் ஆரம்பித்தோம். அப்போ வீட்டு சர்ச்சு தான். ஒரு 4-5 பேர் எங்கள் பெரியப்பா வீடு வருவாங்க. ஆரம்ப நாட்களில் ரூத்தக்கா அவங்க தான், பெரியப்பா குடும்பம் ரூத்தக்கா அவங்க தான். ஒரு 4 பேர் 5 பேர் தான். அப்புறம் 1-2 பேர் அப்படியே வர ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த நாட்களில் ஒரு வாரத்துக்கு 100 ரூபாய், அவ்வளோதான். எவ்வளோங்க? 100 ரூபாய். அந்த 100 ரூபாயில் தசம பாகம் எடுத்து வைப்போம், மற்ற செலவுகள். இப்படி தான் ஆரம்பம். எல்லாம் ஜபந்தான். ஆமென். ஜபம் 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 எங்கிட்டே இருப்போம். நிறைய கிராமங்களுக்கு போவோம், நிறைய ஏரியா. டெய்லி சாயந்தரமானா ஊழியங்களுக்காக போவோம். முதல் முறை குலவிளக்கு அப்படின்ற ஊருக்கு போகலான்னு சொல்லி கர்த்தாங்காடுக்கு போயிருந்தோம். அங்கிருந்த ஒரு சகோதரி சொன்னாங்க, எங்கள் அம்மா ஊர் இருக்கு, நீங்கள் வாங்க. ஒரு 11 மணிக்கு நாங்கள் பஸ் ஏறி போகிறோம், 2-3 பாட்டிமாரோட சேர்ந்து போகிறோம். அங்கே போய் பார்க்கும் பொழுது அந்த குலவிளக்குன்ற கிராமம் அப்போதான் தெரியும். அதுக்கு முன்னாடி ஊழியம் செய்யணும்னு போனோம், எழுமாத்தூர் வரைக்கும் போனோம். எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல. சாயந்தரம் ஆயிடுச்சு. எங்களுக்கு அந்த நேரத்தில் பாஸ்டம்மா நிறைய நகையெல்லாம் போட்டிருந்தாங்க. பயம் வந்துடுச்சு, ஒரு வேளை நம்ம அடித்து நகை யாராவது பிடுங்கிட்டு போயிட்டு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பஸ் ஸ்டாப்பில் கைப்பிடிச்சு ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். இந்த ஏரியாவில் எங்களுக்கு ஆத்துமாக்களை தாங்கப்பான்னு ஜெபம் பண்ணிட்டு வந்த ஒரே வாரத்தில் அந்த குலவிளக்குன்ற கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே ஒரு 2 வாலிப பிள்ளைங்க இருந்தாங்க, ரெபேக்கான்னு ஒரு பொண்ணும் வளர்ன்ற ஒரு பொண்ணு, 2 பேர் திருமணமாகாத பிள்ளைங்க. நாங்கள் போனது பகல் நேரத்தில். அப்போ அவங்கள பார்த்து பேசும்போது, இந்த மாதிரி நாங்கள் ஊழியம் செய்யலான்னு இருக்கிறோம், உங்கள் கிராமத்தில் வந்து ஜெபிக்கலாமா அப்படின்னு சொன்னபோது அந்த 2 பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, வாங்கய்யான்னு சொல்லி எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அப்புறம் அங்கே நாங்கள் போகும்பொழுது தான் ரீனா சிஸ்டர் அங்கே சந்தித்தோம், மணிமாலா சிஸ்டர் சந்தித்தோம். இவங்களெல்லாம் அங்கே நடக்கிற ஜபங்கள். அப்போ புதன்கிழமை தோறும் ஜபம் நடக்கும். இப்படி அங்கே போய் ஊழியம் செய்ய ஆரம்பித்தோம். அப்போ வண்டி கிடையாது, பஸ் தான். ஒரு பழைய ஸ்கூட்டர் தான் இருந்துச்சு. அந்த ஸ்கூட்டரில் போவோம். போயிட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது அந்த நாட்களில் காணிக்கை வாங்க மாட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷங்கள் காணிக்கையெல்லாம் கிடையாது, வாங்க மாட்டோம். கொடுப்பாங்க, நாங்கள் வேண்டான்ருவோம். அந்த நாட்கள் அங்கே போயிட்டு வரும்போது ஒரு வர சாயா சகோதரி மணி மேகலைன்னு சொல்லி ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அவங்க அப்பாவும் இறந்துட்டாரு. அந்த பாட்டி தான் என்ன செய்வாங்க, அந்த விறகடு பற்ற வச்சு ஒரு டீ கொடுப்பாங்க. அந்த டீயை குடிச்சு போட்டு ஊழியம் செஞ்சு லாஸ்ட் பஸ் 8:10 8:15 வரும். அங்கே பஸ் ஏறினா ஒரு 9:30 மணிக்கு இந்த பங்க் வந்து சேருவோம். இப்படி தான் அந்த ஊழியம். எதுக்கு சொல்கிறேன்னா, உழைப்புக்காக சொல்கிறேன். ஓயாமல் போயிட்டு அந்த சோலார் பகுதியில் சில குடும்பங்கள் எல்லாம் சந்திச்சு ஒவ்வொரு வாரமும் போய் 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 சொல்லி ஜெபம் பண்ணி ஆமென். அப்படி சில குடும்பங்களை ஆண்டவர் கொடுக்க ஆரம்பித்தார். இன்ன வரைக்கும் அந்த ஊழியம் ஓயலைங்க. இப்பவும் மாலை நேரத்தில் ஆனால் சில புதிய மக்களை தேடி போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நல்வழிப்படுத்துகிறோம். எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு குடும்பம்னா தலைவன், குடும்பத்தில் இருக்கிற அந்த ஆணுடைய உழைப்பு அதிகமாக இருக்கணுங்க. அல்லேலூயா, ஆமென். பாஸ்டர் ஒரு சில நேரம் பலவீனம் பாண்டோம், சரீர பலவீனம், சுகர் இருக்கு, எவ்வளோ பலவீனங்கள் அவங்களுக்குள்ள இருக்கு. இந்த நாட்களில் D3 பிரச்சனை இருக்கு. படுத்திருப்பாங்க, ஆனால் நான் படுக்க மாட்டேன், நான் எந்திரிச்சிருவேன், ஜெபம் பண்ணுவேன், வேதத்தை வாசிப்பேன்.
ஆமென். என்னால என்ன ஆண்டவருக்காக செய்ய முடியுமோ செய்வேன். அநேகரோட பேசணும், ஜெபிக்கணும், ஆலோசனைகளை சொல்லணும். இயங்கிக் கொண்டே இருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் இயங்கிட்டு இருக்கிறேங்க. என் சரத்துல பலவீனம் இருக்கிறது. ஆமென். ஹார்ட் பிரச்சனை இருக்கு, ஹார்ட்டுக்காக மாத்திரை எடுக்கிறேன், பிரஷருக்காக மாத்திரை எடுக்கிறேன், சுகருக்காக மாத்திரை எடுக்கிறேன். பல பலவீனங்கள் இருக்கிறது, பல சோர்வுகள் இருக்கு. அவைகளுக்கு மத்தியிலே என் இயேசுவுக்காக உழைத்து கொண்டிருக்கிறேன். அநேக நேரங்களில் யோசிப்பேன், இந்த உழைப்பு பத்தாதுப்பா, இந்த உழைப்பு எனக்கு திருப்தி இல்லப்பா, இந்த உழைப்பு இன்னும் நான் ஆண்டவருக்காக உழைக்கணும், இன்னும் ஆண்டவருக்காக ஓடணும், இன்னும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஆல்நெட் பிரேயர்ல சொன்ன ஒரு மாசத்துக்கு 30 மீட்டிங் பேசுறோம், 30க்கு மேலதான் இருக்கும். அத்தனை மீட்டிங்கு தேவையான வார்த்தைகளை தேவ சமூகத்திலிருந்து ஆயத்தப்படுத்திட்டு தான் வரோம். பேசுனதையே பேசுறதில்ல, சொன்னதையே சொல்றதில்ல. அதற்காக ஜெபித்து ஆயத்தப்பட்டு வருகிறோம். நேற்று இந்த ஆலயத்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கு சாயந்தரம் 6 மணிக்கு வந்தேன். நான் தான் சர்ச்சை கூட்டினேன். அப்புறம் பாருங்க, அதெல்லாம் ஆயத்தப்படுத்தி கிட்டத்தட்ட 9 மணி ஆயிடுச்சு. வீட்டுக்கு போனேன், ஜெபம் பண்ணேன், வேதத்தை படித்தேன், படுத்தேன். தூக்கம் வரல. 3 மணிக்கு எந்திரிச்சேன், திரும்ப ஜெபம் பண்ணேன். 3:50 இருந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணி வேதத்தை படிச்சு செய்தி ஆயத்தப்படுத்தி காலையில ஆராதனைக்கு வந்து 6:30 மணிக்கு வந்தேன். இதுவரைக்கும் என்ன செய்யறேன்? பேசிக்கொண்டு என் உழைப்பு, என் ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுல எனக்கு திருப்தி இல்லை. நான் என்ன செய்யறேன்? ஒன்னும் பெருசா செய்யல, இன்னும் ஆண்டவருக்காக செய்யணும், இன்னும் உழைக்கணும். பாளையங்கோட்டையில பாஸ் ரத்தனம் பாலையா இருக்காரு, வயசு 75 ஆச்சு. அவருக்குள்ள இருக்கிற வேகத்தை பார்க்கும் பொழுது எனக்கு நம்மள ஒண்ணுமே செய்யலையன்று. அவ்வளவு வேகமா, அவ்வளவு 75 வயசு ஆயும் ஆண்டவருக்காக ஓயாம பேசுறார், சத்தியத்தை போதிச்சுட்டே இருக்கிறார். இன்னைக்கு ஒரு சின்ன வேலை செஞ்சு ஐயோ அம்மான்னு படுத்துக்கிறோம். குடும்ப தலைவனுடைய உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்ப தலைவன் ஆண்டவரை தேடணும். யோசுவா தான் அறிக்கை, நானும் என் வீட்டாருமோ வென்றால். ஆமென். நீ உழைக்காதவனா இருந்தா, முயற்சி செய்யாதவனா இருந்தா, ஜெபிக்காதவனா இருந்தா பேசாம படைவை கட்டி ஓரமா உட்காந்துக்கோ. பிரைஸ் தி லார்ட். இருக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? ஆக உழைக்கணுங்க. வேதம் சொல்லுகிறது. பவுல் சொல்றாரு 1 தீமோத்தேயின் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் படிங்க. அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு குடும்ப தலைவனா இருக்கிறவன் எப்படி இருக்கணுமா? கோபம் இல்லாதவனா இருக்கணுமா? பவுல் சொல்றாரு. இதற்காகவே பவுல் சொல்றார், இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் போதகனாகவும் வந்திருக்கிறேன். இயேசுவை பற்றி சொல்லும்படி, இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகளை சொல்லும்படி, குடும்பங்கள் நல்வழிப்படும்படி, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி, இதற்காகவே நான் அப்போஸ்தலனாகவும் போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அதற்கு மேல் இருக்கிற வசனத்தை சொல்றாரு. எந்த வசனம்? 2:7 படிங்க. இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். போதும் போதுங்க. என்ன சொல்றாரு? நான் நியமிக்கப்பட்ட, I have been appointed for this purpose. For what purpose? To teach God's word. போதகனாக நியமிக்கப்பட்டிருக்க. அந்த போதகனுடைய வேலை என்ன? போதிப்பது. ஆண்கள் கட்டாயம் உழைக்கணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை நடத்தணும், மனைவி பிள்ளைகளை போஷித்து காப்பாற்றணும். அதுக்கு தேவையான கிருபை ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஞானத்தை கேட்கணும், அறிவை கேட்கணும், சுகத்தை கேட்கணும், கிருபையை கேட்கணும். மெயின் இன்கம் யார் மூலமா வரணும்? கணவன் மூலமா வரணும். அவங்களுக்கு உதவியா, சபார்டினேட்டாக, அவங்களுக்கு உதவியாக மனைவியினுடைய வருமானம் இருக்கலாமே ஒழிய மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் யார் மூலம் வரணும்? கணவனா. அடுத்தது அந்த கணவன் எப்படி இருக்கணும்? கோபம் இல்லாதவனா இருக்கணும். குடும்பம் தெய்வ பக்தியா இருக்கணும். அதான் என்னோட பாயிண்ட். அப்படின்னா உழைக்கணும், சம்பாதிக்கணும், சம்பாதிக்கிற பணத்தை என்ன செய்யணும்? ஞானமா செலவு பண்ணணும். தாறுமாறா செலவழிச்சா போயிடும். பைபிள்ல படிக்கிறோம், லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்துடைய கடைசி பகுதியும் 14வது வசனத்தையும் படிங்க. அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்துல கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. குறைவுபட தொடங்கி. போதும் போதும் போதும். என்னாச்சுங்க? குறைவுபட தொடங்கினான். துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி ஆஸ்தியை
அழித்து போட்டான். இப்ப ஆண்டவர் கொடுக்கிற வருமானத்தை எப்படி செய்யணும்? பக்குவமா செலவு பண்ணும், ஞானமா செலவு பண்ணும், துன்மார்க்கமா செலவு பண்ணக்கூடாது. 14 வசனம் என்ன படிக்கிறோம்? தனக்குண்டான எல்லாவற்றையும் அவன் செலவழித்து, எல்லாவற்றையும் செலவழிச்சிட்டான். சில பேருக்கு சம்பளம் வாங்கினது செலவழிச்சிடணும், அடுத்த நிமிஷம் யார்ட்டையாவது போய் கையேந்து நிக்க, கடன் கொடுங்கன்னு நிக்கணும். யோசிச்சு பாருங்க. கடன் வாங்குறதுல அலாதி சந்தோஷம் சில பேர். இந்த நாட்களில் பார்க்குறோம், நம்ம தமிழக அரசு மகளிர் குழு நடத்துறாங்க. இந்த குழுவில் போய் கடன் வாங்குறது, 10 பேரோட போய் சேர்ந்து உட்கார்ந்து என்ன செய்யணும்? கையெழுத்து போட்டு கடன் வாங்கி வாரம் கடன். குழுவில் வாங்கினீங்கன்னா அது புழு மாதிரி நெண்டும், வாரம் குடையும், மாசம் கஷ்டப்படுத்தும். மேக்சிமம் கடனுக்கே போகாதீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா எங்களை ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. பரலோகத்துக்கு நேராக கரத்தை உயர்த்துங்க, பரலோகத்துக்கு நேராக கரத்தை விரியுங்க, அப்பா எங்களை நடத்துங்கன்னு சொல்லுங்க. ஆமேன். நம்முடைய வருமானத்துக்குள்ள செலவுகளை அமைச்சு அதுக்குள்ள வாழ கத்துக்கொள்ள வேண்டும். அவன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்தான். தேவனை தேடல, கையை உயர்த்தி ஜெபிக்கல, ஆராதிக்கல, மனம் போன போக்கில் போனான். சம்பாதிக்கிறோன்னு சொல்லி மனம் போன போக்கில் போனோம், போச்சு. சம்பாத்தியம் குடும்பத்தில் தங்கணும்னு என்ன செய்யணும்? அந்த சம்பளம் வாங்கணும், நேராக வீட்டுக்கு வரணும், மனைவி கிட்ட கொடுக்கணும், 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கணும். ஜெபிச்சாலும் தசமபாக காணிக்கைகள் எடுத்து வைக்கணும், திட்டமிடணும். என்னென்ன செலவுகள், அதுக்கு இவ்வளவு செலவு பண்ணும், இவ்வளவு செலவு பண்ணும், உணவுக்காக இவ்வளவு, வாடகைக்காக இவ்வளவு, டியூக்கு எவ்வளவு, எல்லாம் எடுத்து வைக்கணும். மீதி உள்ளதை என்ன செய்யணும்? செலவு பண்ணும். வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டோம்னா போச்சு, அடுத்த நேரத்துக்கு என்ன செய்வோம்? ஆகவே தேவப்பிள்ளை, திரும்ப திரும்ப நான் சொல்லுகிறேன், இதற்காகவே ஆண்டவர் போதகனாக நியமித்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆலோசனை எல்லாம் கேட்டவங்க நல்லா இருப்பாங்க, கேட்கலன்னா நான் சொல்ல முடியாது. ஆக ஒவ்வொரு வாரமும் ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது. ஆக குடும்பத்தில் இருக்கிற சகோதரன் என்ன செய்யணும்? கோபம் இல்லாதவனா இருக்கணுமா? அங்க வாசிக்கிறோம், புருஷர்கள் கோபம் இல்லாமல் இருக்கிறவர்களும். சில பேருக்கு எப்படி கோபம்? யாருக்கு கோபம் வரும்? சோம்பேறிக்கு தான் கோபம் வரும். யாருக்கு கோபம் வரும்? மூடனுக்கு தான் கோபம் வரும். யாருக்கு கோபம் வரும்? புத்தி இல்லாதவங்க தான் கோபம் வரும். சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தான் கோபம் வரும். ஆமேன். அது கோபம் எப்படி? சரியான கோபம், கைவரிசை காமிக்கிற கோபம். இந்த கைவரிசை வெளியே போய் வீட்டுக்கு வெளியே போய் காமிங்க பார்க்கலாம், என்ன ஆகும்? எலும்பு எண்ணிட்டு விட்டுருவாங்க. வீட்டுக்குள்ளதான் அராஜகம், வீட்டுக்குள்ளதான் ஆட்டம் பாட்டம். ஏன்னா கேட்க ஆள் இல்லை. மனைவி கட்டி கொடுக்குறது, எது கட்டி கொடுக்குற? அடிக்கிறதுக்கா, உதைக்கிறதுக்கா, சண்டை போடுறாங்க. நல்லா வாழை தான் கட்டி கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அவங்கள நம்ம ஏதோ நமக்கு ஒரு அடிமை மாதிரி நடத்தக்கூடாது. ஆக கோபம் இல்லாதவர்களும். வெளியே போயிட்டு வருவோம், சில அங்க ஃபெயிலியரா இருக்கும், அந்த கோபத்தை எங்க விடுறது? வீட்டில் விடுறது. வார்த்தை கண்ணா பின்னான்னு பேசுறது, வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் பேசுறது. யோசிச்சு பாருங்க, வாய் நல்ல வார்த்தை பேசி இருக்கா? சாட்சிக்கு உங்க மனைவியை தான் கேட்கணும், உங்க பிள்ளைகளை தான் கேட்கணும். என்ன வார்த்தைகளை பேசுறீங்க? ஆமேன். ஆண்டவர் சொல்ல, கோபம் விட்டாலும் பாவம் செய்யாதுன்றாரு. கோபப்பட்டாலும் என்ன செய்யக்கூடாதான்? பாவம் செய்ய. ஆக புருஷர்கள் கோபம் இல்லாதவர்களும். நாளைக்கு கோபப்பட்டு திட்டோம், நாளைக்கு அவங்க முகத்தில் தானே முழிக்கணும், அவங்க ஆக்கிற சாப்பாடு தானே சாப்பிடணும், அந்த வீட்டை தானே குடியிருக்கணும். ஆக புத்தியா நடக்கணும். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஆமேன்.